மாமியார் மருமகள்கிட்ட வந்து சண்டை வரும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து அன்பாக பழகலாம், அவங்ககிட்ட வந்து சண்டை வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி அந்த மாமியார் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அந்த மாமியாரை வந்து எப்படி நம்ம வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ வந்து வராங்க ஒரு மாமியார், ஒரு மருமகள் வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, மாமியார் வந்து என்ன செய்வாங்க, எப்படியாவது அவளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்படி நினைக்காதீங்க. அவங்க வந்து அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, அவங்க வந்த உடனேயே எப்பயுமே அவங்க அம்மாவை பற்றி, அதாவது உங்கள் மாமியாரை பற்றி அப்படி இப்படி அதை செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, என்னை இப்படி திட்டினாங்க, அப்படி திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வந்து நீங்கள் வந்து எந்த குறையும் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சொல்லும் போது உங்கள் மேலே வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. என்னன்னா, எப்போ பார்த்தாலும் இவன் என்ன நம்ம அம்மாவை வந்து இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காளே, ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும். அவங்க என்னதான் செஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்லணுமே தவிர, நீங்கள் வந்து அவங்க வந்த உடனே டெய்லி அவங்க பற்றி கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் வந்து அடுக்கக்கூடாது. அப்படி அடுக்கினாலே உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து உருவாகிரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மாமியார்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்பயுமே போட்டி போடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் மாமியார்கிட்ட போய் நான் உங்களை விட நல்லா சமைப்பேன், நான் உங்களை விட உங்கள் பையனை நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் தோணும். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா என்னடா வேணும், வந்தோடனே வேணும் இப்படி சொல்கிறாங்க, நம்ம இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மாமியார் வந்து ஏதாவது ஒன்று சமைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பண்ணுறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து பாராட்டுங்க, நல்லாயிருக்கு, இது நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா க்ளோஸாக பேசி இது பண்ணிங்கன்னா பரவாயில்ல, மருமகள் வந்து அவங்களுக்கு நல்லா பேசுகிறா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மாமியார் முன்னாடி வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது, போடா வாடா அப்படிலாம் சொல்லி கூப்பிடாதீங்க. நீங்கள் அப்படி கூப்பிடுறதா இருந்தால் நீங்கள் வந்து தனியாக கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் மாமியார் முன்னாடி வந்து அப்படி வந்து கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து என்னடா நம்ம பெத்த மகனை வந்து நம்ம முன்னாடி வந்து இப்படி கூப்பிடுறாளே அப்படின்னு வந்து அவங்க வந்து நினச்சிருவாங்க. உங்கள் மேலே தான் தப்பா, என்ன இந்த பொண்ணு என்னடா புள்ள வளர்த்துருக்காங்க இப்படி பேசுதே அப்படின்னு நினச்சி அவங்க வந்து உங்களை வந்து தப்பாக நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படி போடா வாடா அப்படின்னு கூப்பிடாதீங்க. அவங்க முன்னாடி போங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. மற்ற தனியாக இருக்கிற நேரங்களில் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எப்படினாலும் கூப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மாமியார்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்பயுமே மரியாதையாக பேசுங்க. ஒரு மாதிரி மரியாதை இல்லாத மாதிரி பேசாதீங்க. என்ன கூப்பிட்டாங்கன்னா என்னங்கத்த அந்த மாதிரி பேசுங்க. கூட என்ன அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது என்னோட மரியாதை இல்லாமல் பேசுகிறாள், ஏன்னா வயசு ரொம்ப மூத்தவங்க தானே, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து வந்து பேசுனா தான் அவங்களுக்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கேட்டு தான் ஆகணுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜு இல்லை ஏதாவது ஒரு கட்டில் மற்ற ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க வந்து ஒருத்தவங்க இருக்கிறனால அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்க நினைப்பாங்க, பரவாயில்ல மருமக வந்து நம்மளை பேச்சு கேட்குறா, நம்மள்கிட்ட கேட்டு தான் நடக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்தாலுமே நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணுவோமா அப்படின்னு நீங்கள் எதாக இருந்தாலுமே கலந்து பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மாமியார்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து எப்பயுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து சண்டை போடாதீங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து எவ்வளோக்கு அமைதியாக நீங்கள் வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக வந்தீங்கன்னா அவங்களே அவங்களோட தப்பை வந்து உணர்ந்துருவாங்க. நம்ம இவ்வளோதான் பேசுனாலும் பரவாயில்ல, வந்து அமைதியாக போயிட்டாலே அப்படின்னு நினச்சிருவாங்க. நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா என்னடா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ரொம்ப மனசு இதாகி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க பெரியவங்க எப்படி அவங்க சண்டை தான் போடுவாங்க, நம்ம தான் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும். இருந்தாலும் நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அதை தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மாமியார் கூட வந்து நீங்கள் வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தைக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது கடைக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து போங்க. ஏன் சேர்ந்து போய் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பரவாயில்ல, மருமக வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து வரா, நம்ம கூட வந்து நல்லா பேசுகிறா அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட மாமனார் இருந்தாலுமே பரவாயில்ல, நம்மளோட பொண்டாட்டிக்கிட்ட வந்து மருமக வந்து நல்லா அட்டாச்சாக இருக்கா, நல்லா பேசுகிறா, நல்ல மருமகளாக இருக்கா அப்படின்னு நினச்சி அவங்க வந்து நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பேர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து
சோம்பேறியாக இருக்காதீங்க. அதில் நல்ல வீட்டெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் நல்லா இழுத்து போட்டு செய்கிறோம். நீங்கள் செய்யட்டாலும் அந்த ஒரு மாதிரி செய்கிற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ அவங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி அது என்ன சொல்கிறது இப்படிப்பா என்ன சொல்கிறது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பரவாயில்ல, மருமகள் நல்லா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் போட்டு செய்கிறா, நல்லா தான் செய்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் உட்காந்து இருக்கிறது அது மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக அந்த மாதிரி கலக்கலன்னு இருந்தால் தான் அவங்களுக்குலாம் பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வராங்க, இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ வராங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து அள்ளி கொடுங்க. தண்ணி அள்ளி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட எப்பயுமே நீங்கள் வந்து அவங்களை வந்து வரவேற்றீங்க அப்படின்னா பரவாயில்ல, மருமக வந்த உடனே யார் வந்தாலும் தண்ணி அள்ளி கொடுக்குறா, உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையே தண்ணி மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், தண்ணி கொடுத்தாலே போதும். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கி கொடுக்கணும், ஏதாவது சாப்பாடு தான் கண்டிப்பாக போடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்த உடனே சிரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலையோ தண்ணி கொடுத்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குணத்தை வந்து வெளிக்காட்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒன்றா இருந்தாலும் ஒன்றா இருக்கீங்க இல்லைன்னா தனியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஃபோன் போட்டு வந்து பேசுங்க. ஏன்னா அவங்க வந்து நினைப்பாங்க நம்மள்ட்ட வந்து ஃபோனே போட்டு பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்காதீங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க, அதனால் நீங்கள் தான் வந்து போட்டு பேசணும். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ அவங்கள்ட்ட வந்து ஃபோன் போட்டு வந்து எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்களா வச்சிங்களா அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்ம மேலே பாசமாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒன்றா இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது கடைக்கு போகிறீங்க இல்லை ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து தனியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போங்க. என்ன அப்படின்னு ஒரு சேலையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வளையல், இல்லைன்னா ஒரு செயின், தங்கத்துலன்னு இல்லை பித்தாளையில் கூட தான் சொல்கிறேன், பித்தாளைனா வளையல் அது மாதிரி வாங்கிட்டு போகலாம், அப்புறம் சேலை அது மாதிரி வாங்கிட்டு போகலாம். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம என்னதான் ஏதாவது வாங்கி போனோம்னா அது சரியில்லை, இது சரியில்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தையே கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்தா கூட அது குறை இது குறை அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. அவங்கள வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள வந்து திருத்த முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல இருங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் இருந்தீங்கனாலே வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று சொல்ல என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நல்லவங்க நம்ம வந்து வாழ முடியும். நம்ம உண்மையான முகத்தை காட்டினோம்னா நம்ம வந்து கெட்டவங்க தான் இந்த உலகம் வந்து சொல்லும். அதனால் உங்களால் வந்து எவ்வளோ நடிக்க முடியுமோ, அதாவது நீங்கள் நடிகன்னு சொல்ல வரல, உங்களால் எவ்வளோக்கு அவங்களோட ஐஸ் போட்டு, அதாவது ஐஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா ஐஸ் வைக்காதுன்னு, அந்த மாதிரி வச்சு அவங்கள வந்து நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட வந்து பேசி வந்து கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மருமகங்கிறதுல வந்து நல்லா இருப்பீங்க. எல்லாருமே விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான், நம்மளுக்கு வந்து அவங்க தான், கடைசி காலத்தில் வேறு யாரும் கிடையாது. அதனால் எல்லோரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.